மகிமை உண்டாவதாக. லிவிங் மிராக்கிள் மினிஸ்ட்ரி சார்பாக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே வாழ்த்துக்கள். இன்று தேவன் நமக்கு கொடுத்திருக்க வேத வசனம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதாக்களும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, அதாவது நம்ம வேதத்தின் அடிப்படையில் மற்றவங்களுக்கு போதிக்கணுமா? இஃப் யூ ப்ரீச் காஸ்பல், வி ப்ரீச் அக்கார்டிங் டு தி பைபிள், பேஸ்ட் ஆன் பைபிள். பைபிளிலிருந்து நம்ம சொல்லணும். நம்ம பிரதர் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கையை மறுரூபமாக்கினார். பாவத்திலிருந்து நம்ம இன்றைக்கி நீதிமான்கள் ஆக்கியிருக்காரு. எவ்வளவோ நம்ம சாட்சிகள் இருக்குது, அது சொல்லலாம். ஆனால் வேதத்தின் அடிப்படை ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்சார், ஆண்டவர் இந்த மாதிரி நமக்கு வேதத்தில் சொல்லியிருக்காரு, அந்த வேதத்தின் அடிப்படை ஆண்டவர் நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண்பாக சொன்னார். என் வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவை கொடுத்தாரு, இந்த மாதிரி மாற்றங்களை கொடுத்தாரு. வேதத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்லணும். நம்ம சொந்தத்தில் எடுத்து நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் நம் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை வேதத்தின் பிரகாரம் நாம் அதை சொல்லணும். உன் நிலைமை மாறும் சொன்னார் அப்படின்னு சொன்னார். எங்கே இருக்குது வேத வசனத்தில், எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை நம்ம பார்த்து அதன்படி இந்த வார்த்தையை சொன்னார், அதே மாதிரி செய்தார் அப்படின்னு சொல்லணும். அப்படி நம்ம வேத வசனங்களின்படி நம்மளுக்கு போதிக்கணும். நன்மை செய்வதாக இருந்தாலும் சரி, நம்ம யாருக்காச்சும் உதவி செய்கிறோன்னா, நம்ம ஒரு ஏதோ ஒரு நம்மள்ட்ட நல்லா இருக்குது, நல்ல வசதி இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, கொடுக்க முடியும்னா அப்போ எடுத்து நம்ம தாராளமாக கொடுக்கணுமா? நம்ம பலத்தின்படி கொடுக்கணுமா? பலத்தின்படினா நம்மள்ட்ட எவ்வளோ இருக்கோ அதை எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துடணும், நம்ம ஒன்று வச்சுக்கூட அப்படி சொல்லாண்டு. நீ பலத்தின் மிகுதியில் பலத்தின்படி செய். உன்ட்ட எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை எடுத்து அள்ளி கொடு. தாராளமாக ஏழைகளுக்கு கொடு, இல்லாதவங்களுக்கு கொடு. ஒன்றுமே இல்லாமல் பிளாட்ஃபார்மில் படுத்து கொண்டு இருக்கிறான், வீதியில் படுத்துட்ருக்கான், பிளாட்ஃபார்மில் படுத்துட்ருக்கான். அப்படி இருக்கவங்களை நாடி ஓடி அவனுக்கு தாராளமாக எடுத்துக்கொடு. அவன் உங்களை வாழ்த்துவான். அவங்கள்ட்ட இயேசு ஆண்டவர் நல்லவர், அவர் தான் கொடுக்க சொன்னான்னு சொல்லும்போது இயேசப்பான்னு அவன் மகிமைப்படுத்துவான். அவர் நாம மகிமைப்படும். அப்போ உங்கள் பலத்தின்படி செய்யும்போது ஆண்டவர் மகிமைப்படுவார். நம்ம குறைவாக செஞ்சார்னா, வேறு நல்ல ஒரு மனிதராக இருக்கிறாரு, நல்லா இருக்கார் அவர், ஆனால் நம்மளுக்கு கொடுக்குறாரு, ஆனால் குறைவாக கொடுக்குறாரு பாரு அவர். அப்போ மகிமைப்பட மாட்டோம். நம்ம நல்லா தாராளமாய் கொடுத்தவங்க யாரும் கெட்டு போனதில்லை.